ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி vlogs. இன்னைக்கு சண்டே, ஃபேமிலியோட வெளியே கிளம்பிட்டோம். எதுக்காக பாப்பா? கையில் அழுகிறத பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். கையலுக்கு அந்த வேக்சின், 2வது வேக்சின், லாஸ்ட் டோஸ் போட போறோம் இன்னைக்கு. அதுக்காக காய்ச்சல், தலைவலி, ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா ஊசி போட்டு தான் ஆகணும். டேப்லெட் போட்டே எல்லாத்தையும் சரி பண்ண முடியாது பாப்பா. ஸோ இன்னைக்கு அவளுக்கு வந்து 2nd டோஸ் ஊசி போடுறதுக்காக போயிட்டு இருக்கோம். முடிச்சுட்டு கடைக்கு போகணும். இன்னைக்குனாச்சும் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சோம். இன்னைக்கு வேக்சின் போடுறதுக்காக கிளம்பிட்டோம். ஸோ இன்னைய டே எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பார்ப்பீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கையலுக்கு ஜனவரியில் சர்விக்கல் கேன்சருக்கான தடுப்பூசி, அதாவது HPV வேக்சின் வந்து ஃபஸ்ட்டு டோஸ் போட்டிருந்தோம். இன்றைக்கி பாப்பாவுக்கு 2nd டோஸ் போட போகிறோம். இந்த வேக்சின் எங்கள் ரோட்டரி கிளப்பில் இருந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். இப்போ வரைக்கும் ஒரு 2000 குழந்தைங்களுக்கு வேக்சின் போட்டிருக்கோம். என்னாச்சு? ஒன்றும் இல்லடா, ஒரே ஒரு எறும்பு, சின்ன எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கும். பாப்பா சமாதானம் லாஸ்ட் டைம் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான். ஒண்ணுமே பண்ணாது, டக்குன்னு முடிச்சுட்டு தங்கம். இல்லாட்டி அந்த மருந்து வேலை செய்யாது. ஃபர்ஸ்ட் போட்ட மருந்து வேலை செய்யணும்னா இப்போ போடணும். நீங்க அடுத்து நான் எத்தனை ஊசி போட்டிருக்கேன்? உனக்கு பெக்கிறவங்களுக்குள்ள எத்தனை ஊசி போட்டாங்க எனக்கு? ஏன் கமல்? ஆமா. பாப்பா வெளியில போய் அவங்களுக்கு கூப்பிட்டு போட. கையலுக்கு எப்போ ஊசி அப்படின்னு சொன்னாலுமே பயம்தான். என்ன மாதிரியே கிட்டத்தட்ட எறும்பு கடிச்ச மாதிரி தாண்டா இருக்கும், பயப்படாதடா, அழுகாதடா அப்படின்னு அவளை சமாதானப்படுத்தினேன். ஆனால் எனக்கு ஊசி போடணுன்னா என்ன ஒருத்தர் சமாதானப்படுத்தணும். எப்படியோ சமாளித்து அந்த வேக்சினை போட்டோம். ஊசி போட்டதுக்கு அப்புறமும் வலிக்குதே அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டா. கையலுக்கும் எனக்கும் ஒரு சில விஷயங்கள் ஒத்து போகும். நான் பண்ணுற மாதிரியே பண்ணுவா. கண்மணி வந்து அப்படியே அவங்க அப்பா மாதிரி. முடிஞ்சுதா? முடிஞ்சு தங்க, அவ்வளோதான். வாங்க வா, நீயே பிடிச்சிக்கிறா பாப்பா, நீயே பிடிச்சிக்கடா. நீ அது கையில் பிடிச்சி. நீ ஊசியே போடல, உனக்கு எதுக்கு பிஸ்கட்டு? ஊசி போட்டு கொஞ்ச நேரம் அழுதான். அதுக்கப்புறம் அப்படியே சமாதானம் ஆகிட்டா. சரி நாங்கள் கடைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி போங்க அப்படின்னு அனுப்பிச்சி வச்சுட்டு நான் உட்காந்துருந்தேன். மோனிக்கும் ஜனவரியில் வேக்சின் போட்டிருந்தோம். ஸோ அவளுக்கும் 2nd டோஸ் வேக்சின் வந்து இன்றைக்கி தான் போட்டோம். சரிம்மா. ரெண்டு தான். 14க்கு மேலேன்னா தான் 3 டோஸு. அவளுக்கு ஃபர்ஸ்ட் டோஸ் எப்போ போட்டேன்? இழுக்கக்கூடாது, பிடிச்சிக்கோ. ஏய் ஐய, ஒண்ணுமே எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் பெரிய எறும்பு. மோனிக்கு வேக்சின் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நாங்களுமே கிளம்பிட்டோம். அப்பா கூட BNL இருக்கார்ல ஒருத்தர் ஃப்ரெண்டு, அவரோட ஆஃபீஸ் இன்னைக்கு ஓப்பனிங்கா. அவங்க வந்து ஹோம் தியேட்டர் பண்ணுறாங்க. ஹோம் தியேட்டர், ஹோம் ஆட்டோமேஷன். ஹோம் தியேட்டர்னா என்ன பாப்பா? வீட்லயே தியேட்டர் வைக்கிறது. ஆனால் அவங்க பெரிய தியேட்டர். சின்ன தேட்டர்லாம் இல்லை பாப்பா, பெரிய தேட்டரு. ஸ்டார்டிங் ஃப்ரம் 15. பிள்ளைங்க பார்த்தது இல்லைல்ல? நம்ம அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம்ல. நம்ம வீடு டோட்டல் பட்ஜெட் ஆச்சு இல்லையா, அந்த பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணால் தான் தியேட்டர் கட்ட முடியும். வேக்சினை முடிச்சுட்டு கமல் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஆஃபீஸ் ஓப்பனிங் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அதுக்காக வந்திருக்கோம். அடி பாவி,
இந்த வயசுலயே ஐயோ படிக்கட்டு ஏறணுமான்னு கேட்குற நீலாம் எந்த காலத்தில் இவங்க ஹோம் தியேட்டர், ஹோம் ஆட்டோமேஷன் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வீட்டில் தான் ஆஃபீஸ் மாதிரி செட்டப் வச்சுருந்தாரு. இப்போ தனியாக ஆஃபீஸ் போட்டிருக்காங்க. அவங்க வீட்டில் போய் நாங்கள் விசிட் பண்ணி பார்த்துருக்கோம். ஹோம் தியேட்ரு, அவங்க வீட்டில் ஆட்டோமேஷன், அந்த காலிங் பெல் நம்ம அடித்தோம்னா கூட அவங்களுக்கு உள்ளே வந்து அலாரம் போகும். ஸோ அதில் பார்த்துக்குவாங்க. அந்த மாதிரி ஃபுல்லாக ஆட்டோமேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. பிள்ளைங்களுக்கு அந்த ஹோம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டலான்றதுக்காகவே இன்றைக்கி அவங்களையும் கூட்டிகிட்டு வந்திருந்தோம். பிள்ளைங்களுக்கு அந்த செட்டப்பை பார்த்ததுமே பயங்கர குஷியாயிட்டாங்க. ஒரு தியேட்டருக்கு வந்த ஃபீலிங் இருக்குமா அப்படின்னாங்க. அதுவும் சோஃபா மாதிரி போட்டிருந்தாங்க, ரெக்லைனர் மாதிரி போட்டிருந்தாங்களா, காலை நீட்டிட்டு பிள்ளைங்க நல்லா ஹாயாக பார்த்துட்டு இருந்தாங்க. நானுமே கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணேன். பாப்பா நல்லா இருக்குல்ல? அந்த ஹோம் தியேட்டரில் அந்த ஸ்க்ரீனு, சவுண்ட் எஃபெக்ட்ஸு எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. ராஜதி ராஜதி அது பக்கத்தில் இருக்க பாரு காலிங் பெல். நமக்கு காலிங் பெல்ல நமக்கு திரும்பி பாரு, இங்கே பாரு. ஹலோ, வீட்டுக்குள்ள வாங்க. சாப்பாடு பார்சல் கொண்டு வந்துருக்கீங்களா? வச்சுட்டு அப்படியே கிளம்புங்க. பாய் பாய். போங்க, கட் பண்ணுங்க. காலிங் பெல்லு. அவங்க ஆஃபீஸை சுற்றி பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு நாள்னாச்சும் சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் லஞ்சுக்கே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டில் போய் லஞ்சை சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். இந்த வீடியோ மண்டே எடுத்தது. மண்டே எங்கள் வீட்டில் சிம்பிளாக ரசம் வச்சு கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணேன். பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் கொடுத்து விட்றதுக்கு கூட வந்து எக்ஸ்ட்ரா ஆம்லேட்டும் வச்சு விட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் தக்காளி சட்னியும் பண்ணியாச்சு. பிள்ளைங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன், சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே டிஃபன் பாக்ஸ்லேயுமே பேக் பண்ணி வச்சுட்டேன். கிளம்பும் போது கையிலுக்கும் கண்மணிக்கும் ஏதோ சண்டை, அதனால் கண்மணி மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா. கீழே போய் அவ கூட சண்டை கட்டாமல் போ. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு நானும் கமலும் அம்மாவங்க ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். இன்றைக்கி அம்மாவங்க ஊரில் குலசாமி கும்பிட்றாங்க. இன்னைக்கு எங்கள் அப்பா உங்கள் கோயிலில் சாமி கும்பிடும். ஆடி கடைசியில் தான் கும்பிடுவாங்க. போன வருஷம் மதியம் வந்தோம் டீச்சரை கூப்பிட்டுட்டு. அதனால் இந்த வருஷம் வந்து டீச்சர் பகல்லே வந்துட்டா. நான் இதை முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போய்க்கிறேன். வந்துட்டு தான் வா 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 எப்போ வர்ற எப்போ வர்ற எப்போ வர்ற எப்போ வர்றன்னு காலு. இங்கிட்டே போ போயினா இந்த அதில் போய்க்கலாம். டீச்சர் அக்கா எனக்கு முன்னாடியே வந்துட்டு எப்போ வருவேன்னு கேட்டுகிட்டே இருந்தா. நான் வர கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அதனால் அவங்க வீட்டில் இருந்து கோயிலுக்கு வந்துட்டாங்க. நேராக கோயிலுக்கு வா அப்படின்னாங்க. நானும் கோயிலுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி கெடா வெட்டி அன்னதானம் போட்டுட்ருக்காங்க. நான் வர்றதுக்கு முன்னாடியே எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்க. நான் அன்னதானம் இந்நேரம் ரெடி ஆகிருக்காது அப்படின்னு நினச்சி வீட்டில் இருந்து வரும்போதே சாப்பிட்டு தான் வந்தோம். ஏன் திட்டுறா? மாமா மாமா நல்லா இருக்கீங்களா? டீச்சர், ஆமா நீ கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி வர வேணா. அக்கா நல்லா இருக்கீங்களா? அப்படியா? மகிழினிக்கு ஒரு பொம்மை, அவங்க அண்ணனுக்கு ஒரு பொம்மை அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தோம். அவள் பொம்மையை அவள் வச்சு விளையாடுவாளாம். அவங்க அண்ணனுக்கு வாங்கி கொடுத்ததை நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி விளையாண்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அக்கா ஆஃப் டே தான் லீவ் போட்டிருக்கா. மதியம் ஸ்கூலுக்கு போகணும். காலையில் கொஞ்சம் சீக்கிரமே வந்தனால சாமி கும்பிட்டு வந்ததும் கிளம்பிட்டாங்க. கோணக்காலினார் விழுந்திருப்பா. காலை உடச்சிருப்பா. மகிழினி அக்கா கிளம்பவும் ஏத்த போகிறீங்க, நீங்கள் இருங்கன்னு மாமாட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே ரமேஷ் மாமாவை பார்த்ததுமே இல்லை நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டா. அப்படிலாம் பண்ணி உச்சாரிச்சு
சரி பாய். பாய் சொல்லு மாமா, பாய் சொல்லு. அகிலினி வாய் பேசுறது எங்ககிட்ட மட்டும்தான் பேசுவா. ரமேஷ் மாமாவை பார்த்தா வாயெல்லாம் பேச மாட்டா, கப்பு சப்புன்னு அடங்கிடுவா. அவன் இல்லை, வீட்டில் எல்லா பிள்ளைங்களுமே ரமேஷ் மாமாவை பார்த்தா வாய் பேச மாட்டாங்க. நீங்க என்ன கல்ல சாப்பிட்டீங்க? தோசை சாப்பிட்டோம். அப்ப எங்க வீட்டுல இங்க கரிசோறுல நாங்க போடுறோம். கீழே விழுந்துடாது. இந்த பொம்மை பொம்மை வச்சுக்க. வா போலாம். வா பொம்மையா என்ன பண்ணுவ? பிடிச்சிக்கிட்டியா? நைட்டுக்கு இந்த 3 கடை. இந்த 3 கடையா? நைட்டுக்கு லாஸ்ட் டே ஆன் எர்த். பாய் பாய். இது அண்ணனுக்கு சரியா? சாயந்தரம் வந்தோன்னா கொடுத்துடணும். ஃபோன் பண்ணி கேட்போம் நாங்கள். அடிச்சுக்காம மட்டும் இருங்க. அவன் உன்கிட்ட கொடுக்குறான். சத்தமாவா கேட்டியாம்ல? இத்தினூண்டா இருக்கு. அதையும் சேர்த்து கீழே கொட்டி இல்ல, இந்த 3 பாக்கெட் எடுத்துக்காங்க. இந்த நாய் வந்து இப்போ எந்த நாய்க்கு கொடுக்கணும்? இந்த நாய் வேணாலும் சாப்பிடலாம். பெரிய நாயும் சாப்பிடலாம், சின்ன நாயும் சாப்பிடலாம், 4 கால் நாய் சாப்பிடலாம். உங்க ஆத்தா என்ன நாய்ங்கறா? இந்தா இல்லையா தெரியாம மூணுலயே ஒரு கலந்து. அன்னதானே சாப்பிட சொன்னாங்க. இல்லை அப்போ தான் சாப்பிட்டு வந்தோன்றனால சாப்பிடல. பொங்கல் வச்சுருக்கீங்கல்ல, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பொங்கல் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். போய் சரி பாய். சரி பாய். வரேன். சரி பாய். ஒரு நிமிஷம் அடிச்சு பண்ணி வை. சரி பாய். உங்க அம்மா கடைக்கு வந்து பண்ண வேண்டிய வேலைகள் நிறைய இருந்தது. அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். 3:45 ஆயிடுச்சு. பிள்ளைங்க வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு கமல் வெயிட் பண்ணாங்க. பிள்ளைங்க இன்றைக்கி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அதனால சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்புனாங்க. கரெக்டாக பிள்ளைங்களும் வந்துட்டாங்க. கமல் 4 மணிக்கு கிளைண்ட் மீட் இருக்குது அப்படின்னு போனாங்க. இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா, டிமார்ட் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு 6:30 போல் வந்துட்டாங்க. எனக்கு பாப்கார்ன் வேணும். நாங்கள் இப்போ டிமார்ட் போகிறோம். எனக்கு நியூட்ரா வேணும், கிட்கேட் வேணும், பாப்கார்ன் வேணும். அங்கே பாரு, ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க பாரு. ஐயோ பயமுறுத்துறோம். வாங்கப்பா ஜான், மிஸ்டர் ஜான். ஹலோ. இன்விடேஷன் எப்ப கல்யாணம்? வாங்க வாங்க வாங்க. எந்த ஸ்டெண்ட் வாங்க. வந்தாரு கல்யாணத்துக்கு. ஓகே. என்னைக்கு கல்யாணம்? ஆகஸ்ட் 24. 24 டேட் என்ன? என்னப்பா ஊர்ல இல்லாதப்ப வைக்கிற? ஆகஸ்ட் 23, 24 சென்னை போறேன்ல. பாப்பா நீயே வந்துடலாம். எனக்கு சென்னையில் இது கான்க்ளேவ் இருக்கு. ரோட்ரி இது. பிள்ளைங்க எங்களை விட்டுட்டு டிமார்ட் போகிறீங்களா, நாங்களும் வர்றோம் அப்படின்னாங்க. ஷட்டில் கிளாஸ் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சி விட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வரும்போது எனக்கு பாப்கார்ன் வேணும், அது வேணும், இது வேணும், எல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. நான் டிமார்ட் பக்கம் வந்து ஒரு 3-4 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எப்போ மளிகை ஜாமான் வாங்கினாலும் 2 மாதத்துக்கு சேர்த்து தான் வாங்குவேன். இடையில ஏதாவது ஒரு பொருள் காலி ஆயிடுச்சு அப்படின்னா அது வாங்குறதுக்காக போனேன் அப்படின்னா அதை மட்டும் வாங்காமல் எக்ஸ்ட்ரா சில ப்ராடக்ட்டும் வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். அது காலியாகிறதுக்கு இன்னும் 2 மாதம் அப்படின்னு ஆகும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லோட் பண்ணி வைக்கிறோமோ வீட்டில் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்தது. அதனாலேயே வந்து இந்த டைம் எல்லாமே காலியானதுக்கு அப்புறம்தான் வந்து மளிகை ஜாமான் வாங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதம் கழித்து இன்றைக்கி தான் மளிகை ஜாமான் வாங்க வந்திருக்கேன்.
கடுகு சீரகம் மிளகு இருக்கிற வரைக்கும் என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி சமைச்சிட்டேன். சீரகம் மிளகு காலியானதுக்கு அப்புறம் தான் வந்து கடை பக்கமே வந்திருக்கேன். தேவையான மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் மேட்டு வாங்க வேண்டியது இருந்தது. அதுவும் வாங்கிட்டு பிள்ளைங்களுக்கு லஞ்ச் டவல் வந்து எல்லாம் பழசாயிருச்சு. சரி அப்படியே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே பில்லை போட்டுட்டு கிளம்பிட்டோம். டிமார்ட் வந்தோம் அப்படின்னா பிள்ளைங்க வந்து சாக்கோஸ் கேட்பாங்க, இன்னொன்று பாப்கார்ன் கேட்பாங்க. அது ரெண்டும் இல்லாமல் போனோம் அப்படின்னம்னா ஏன் வாங்கிட்டு வரல அப்படின்னு கேட்டு டார்ச்சர் பண்ணிடுவாங்க. பிள்ளைங்களுக்கு பாப்கார்ன் வாங்கிட்டு கமலுக்கும் எனக்கும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க. ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்பினோம். என்ன பண்ற? ஒரு கையில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டேன்னு ஒரு ஆளாக எல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக டிமார்ட்டில் வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கடைக்கு போனோம். பிள்ளைங்களும் வந்துட்டாங்க. வந்ததும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.